தமிழகத்துல எப்பொழுது கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு நீண்ட நாட்களாக கேட்டுட்டு இருந்தீங்க. நேற்றைக்கு மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல பார்த்திருப்பீங்க. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்கள், தென்காசியில சில பகுதிகள், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் சில பகுதிகளில் பரவலாக மழை பொழிவுகள் கிடைச்சிருக்கிறத நம்ம பார்த்தோம். குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய பரவலாக மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாகியது. தொடர்ந்து அடுத்து வரப்போகிற நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் சில இடங்களிலும், அதே போல வட தமிழக உள் மாவட்டத்தில் சில பகுதிகளிலும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்க முடியும். இனி வருகிற நாட்களில் தென் மாவட்டங்களில் கூட நீங்க மழை எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம் இருக்கிறவங்க நீங்க கூட மாலை மற்றும் இரவு நேரங்களில் நீங்க மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும் இனி வருகிற நாட்கள்ல. அதனால ஏப்ரல் எந்த தேதிகளிலிருந்து எந்த தேதிகள் வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் நிறைய இடங்கள்ல நமக்கு பதிவாகும் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பதாக நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மறக்காம அந்த லைக் பட்டன் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஆகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. குறிப்பாக ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஈரோடு, கரூர், பரமத்தி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இங்கெல்லாம் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு. இனி வரப்போகிற நாட்களிலும் தொடர்ந்து வெயிலுடைய தாக்கத்தில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. மழை பொழிவுகள் நமக்கு அப்படியே வந்தாலும் மாலை இரவு நேரங்களில் சில மாவட்டங்களில் மழை வருமே தவிர பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் குறைய போகிறது கிடையாது. ஆகவே இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற இடங்களிலும் கடுமையான வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை நிச்சயமாக அதிகரிக்கும். சரி, எங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத முதலாவது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதற்கட்டமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், நீலகிரி மாவட்டம், குந்தா, அவலாஞ்சி, அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர் நகர பகுதிகளில், கோயம்புத்தூரினுடைய குறிப்பாக வடக்கு பகுதிகளில் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை எதிர்பார்க்க முடியும். கோயம்புத்தூர் மாவட்டங்கள், நீலகிரி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் இருக்கு. தேனி மாவட்டத்தில் சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம், சில இடங்களில் இரவு நேரங்களில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக பதிவாகும். தேனி மாவட்டத்தில் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் சில இடங்களில், குறிப்பாக தேனி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி. ஆகவே தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் இருக்கிற எல்லா இடங்களிலும் நல்ல ஒரு மழை பொழிவை நீங்கள் எதிர்பாருங்க. கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் நிச்சயம் அதிகரிக்கும். தென்காசி மாவட்டத்தில் அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஒரு குளிர்ந்த காற்று பொறுத்தவரை தென்காசி மாவட்டங்களில் வீசக்கூடும். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களை தொடர்ந்து தென் தமிழகத்தில் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மழை வர ஆரம்பிச்சிடும். அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம் கடலோர பகுதிகளில், சிவகங்கை, விருதுநகர் இங்கெல்லாமே நமக்கு மழை வாய்ப்புகள் இனி வருகிற நாட்களில் அதிகரிக்க போகுது. சரியாக ஏப்ரல் 23, 24 தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடைந்து ஏப்ரல் 28 வரைக்கும் ஒரு சுற்று மழை பொழிவு, அதுக்கப்புறம் மே முதல் வாரத்தில் கூட விட்டு விட்டு மழைக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் இருந்தாலும் இந்த தென் மாவட்ட பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் மழை இருக்குங்க. சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, இப்போ மழைன்னு சொன்னால் எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. மழை நிச்சயமாக இருக்கும். அறிவிக்கிற தேதிகளில் உறுதியாக நீங்கள் மழை எதிர்பாருங்க. இன்னைக்கும் நாளைக்கும் பகுதியான மழை பொழிவுகள் தென் மாவட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சியிலும் அவ்வப்போது இடைவேளை விட்டு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். வட தமிழக உள் மாவட்டங்களில் இரவு நேரங்களில் சில இடங்களில் மிதமான மழை பொறுத்தவரை தீவிரமடையும். வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி இங்கெல்லாம் வெயில் மட்டும்தான், மழை ரொம்ப அதிக அளவில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. குறிப்பாக சேலம் மாவட்டம், சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோட்டில் பகுதியாக மிதமான மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். ஒரு குளிர்ந்த காற்று இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல் போன்ற இடங்களில் ஒரு சற்று குளிர்ந்த காற்று இருக்கும். காரணம், அந்த திருப்பூர், ஈரோடு பக்கம் நமக்கு பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அந்தியூர், திருப்பூர் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்திலும் கணிசமாக மழை வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி, பல்லடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருப்பூர் மாவட்டத்தினுடைய
மாநிலத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும், ஏன்னா கோயம்புத்தூரில் நல்ல ஒரு மழை பொழிவுகள் அவ்வப்போது வருகிறதுனால திருப்பூர் மற்றும் ஈரோடுல கூட நம்ம பகுதியான மழை பொழிவுகள் இரவு நேரங்களில் எதிர்பார்க்க முடியும். சேலம் நாமக்கல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வானம் மேகமூட்டமாக இருக்கும், பகலில் வெயில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரியிலும் பகல் நேர வெப்பநிலை சற்றே தீவிரமடைய போகுது. இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு எப்போ மழை வரும் அப்படின்னா இந்த பெங்களூர் போன்ற இடங்கள்ல நமக்கு மழை தீவிரமாக இருக்கும்போது உங்க பகுதிகளுக்கு மழை வரும். அது எந்த தேதிகளில் இந்த பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை இருக்கும் அப்படின்னா ஏப்ரல் 24, 25 மற்றும் 26 அந்த 28 தேதிகள் வரைக்குமே கூட கர்நாடக மாநிலங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போது. அந்த சூழ்நிலைகளில் வேணால் நமக்கு கிருஷ்ணகிரி, தருமபுரியில் இந்த மாத கடைசியில் ஓரளவு ஒரு மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். அது வரைக்கும் தொடர்ந்து வறண்ட வானிலை வந்து காணப்படும் பகல் நேரத்தில். அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலை மற்றும் வறட்சியே காணப்படும். பல இடங்களில் பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், உள் மாவட்டங்களிலும் கடலோரத்தில் பெரும்பாலும் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேரங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழை மிகவும் குறைவாக இருக்குது. அதேமாதிரி டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலும் மழை குறைவுதான். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் சற்று குறைவாகவே காணப்படக்கூடும். அடுத்ததாக கடலோர மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம், டெல்டா மாவட்டங்களை குறித்து நம்ம பேசியிருந்தோம். எந்தெந்த தேதிகளில் நமக்கு நிறைய இடங்களில் மழை கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? வருகிற ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரைக்கும் இந்த தேதிகள். அதுக்கப்புறம் மே 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, மே 2ஆம் தேதி, 3ஆம் தேதிகளிலும் பரவலாக தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் என பல்வேறு இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் நிறைய இடத்துல அதிகமாக பதிவாகும். அதற்காக 24ஆம் தேதியிலேருந்து தான் மழை வரணுங்கிறது இல்லை. இன்றைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்குது, ஆனால் பகுதியாக மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும். ஆனால் ஏப்ரல் 24ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை பொழிவு நிறைய இடத்துல மிதமான மழையை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். அதுவும் குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மட்டும்தான். அடுத்ததாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை, கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் எத்தனை டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கரூர் பரமத்தியில் 41.5 டிகிரி செல்சியஸாக கரூர் பரமத்தியில் பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கரூர் பரமத்தியில் 41.5 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகியிருக்கு. இனி வருகிற நாட்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வட தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில், குறிப்பாக நமக்கு வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மட்டுமல்லாமல் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, மதுரை, திண்டுக்கல் தென் மாவட்டங்களில் கூட பகல் நேரங்களில் வெயில் ரொம்ப தீவிரமாக இருக்க தான் செய்யும். பகல் நேரங்களில் அதிக அளவு நமக்கு மழை எதிர்பார்க்க முடியாது. அப்படியே நமக்கு மழை வருகிறதா இருந்தாலும் இரவு நேரங்களில், அதுவும் மேற்கு தொடர்ச்சி மற்றும் உள் மாவட்டத்தில் சில இடங்களில் வேணால் பகுதியாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். அதனால் நம்ம தொடர்ந்து எல்னினோவினுடைய தாக்கத்தை குறித்து கடந்த வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லியிருந்தோம். அதையும் நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க. எல்னினோவின் தாக்கத்தின் காரணமாக வெயிலுடைய தாக்கமும் நமக்கு ரொம்ப தீவிரமடையும். தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் பற்றாக்குறையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். தமிழக, கேரள எல்லையோர பகுதிகள், தமிழக, கர்நாடக எல்லையோர பகுதிகள், இங்கெல்லாம் நமக்கு இயல்பை ஒட்டிய தென்மேற்கு பருவமழையாகவும், மற்ற மாவட்டங்களில் நமக்கு இயல்பிலிருந்து சற்று குறைவான மழை பொழிவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்களும் நிச்சயம் இந்த எல்னினோவின் காரணமாக தென்மேற்கு பருவமழையில் ஒரு பற்றாக்குறையானது எதிர்பார்க்கிறோம். கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் நிச்சயமாக இயல்பிலிருந்து பெய்ய வேண்டிய சராசரியான மழையை விட சற்று குறைவாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. சில பகுதிகள் சராசரியான மழை எட்டினாலும் சில பகுதிகளில் சற்று குறைவாக பதிவாகும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை தினந்தோறும் கேட்டு பயன்பெறுங்க.